Hi everyone, என்னடா இன்னைக்கு வீடியோவே காணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் சில பல டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா சிஎஸ் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி கோர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான். ஓகே, 135லேருந்து 160க்குள்ளே கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு தான் காலேஜ் சொல்ல போகிறேன். ஸோ கட்டாயமாக இது உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். கம்யூனிட்டி வைஸ் சொல்ல போகிறேன், எல்லா கம்யூனிட்டிக்கும் எப்படிங்கிறது சொல்ல போகிறேன். க்ளோசிங் கட் ஆஃப் போன வருஷத்தோட கட் ஆஃப் வச்சு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆவரேஜாக ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம்முக்கு ஆவரேஜாக எவ்வளோ இருந்தால் உள்ளே போகலாம், எஸ்சி, எஸ்டிக்கு, ஷெடியூல் கேஸ்ட்டுக்கு ஆவரேஜ் இருந்தால் உள்ளே போகலாம் அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லிடுவேன். ஒரு காலேஜுக்கும் எவ்வளோ இருந்தால் உள்ளே போகலான்னு நான் சொல்லிடுவேன். ஸோ ஆல்ரெடி 180 to 200 போட்டாச்சு, அண்ட் 180 to 150 வரைக்கும் போட்டாச்சு. அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து 160 to 135 ரேஞ்சுக்குள்ளே. ஓகே, அப்போது கவுன்சிலிங் கோடு 1 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியங்க, இது எல்லாமே அருமையான காலேஜஸ்ஸு, இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் போட்டுட்ருக்கேன். அடுத்தடுத்து இசி, ட்ரிபிள் எல்லாம் போடுவோம். 2708 என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் உடைய காலேஜ் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர். ஸோ இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப் நான் இங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். க்ளோசிங் கட் ஆஃப் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன். சரிங்களா, இது ஆவரேஜ் கட் ஆஃப், அதாவது 164.6 இருந்தால் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது, அதுக்கு மேலே இருக்கணும், ஒரு மார்க்காக ஜாஸ்தி இருக்கணும். எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்கணும் இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கணும், 130க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2735 கவுன்சிலிங் கோட் கற்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கற்பகத்தோட செகண்ட் கேம்பஸ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து எம்பிசி, ஓசி, பிசிஎம்க்கெல்லாம் 177.5 இருந்தால் அதுக்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சி, எஸ்டிக்கு 157.8 மேலே இருந்தால் கிடைக்கும். ஸோ அடுத்து 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஈரோடில் ஒரு நல்ல கல்லூரி தான் இதுவும். ஸோ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கெல்லாம் ஆவரேஜாக 141.5க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சி, எஸ்டி இருந்தீங்கன்னா 106க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். ஓகே, அடுத்தது 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ முக்கால்வாசி அட்டானமஸ் தான் கொடுத்துருப்பேன். ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் எம்பிசி, பிசிஎம்லாம் 161.4க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சி, எஸ்டிக்கு 131.5க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2357 விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 145.5 ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எம்பிசி, பிசி, ஓசிக்கெல்லாம். எஸ்சி, எஸ்டிக்கு 117க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது 1122 வேல்டெக் ஹைடெக் அட்டானமஸ். இது ஒரு நல்ல காலேஜ் தான் சென்னையில். ஸோ 158 ஆவரேஜாக இருந்தால் எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கெல்லாம் கிடைக்கும். எஸ்சி, எஸ்டிக்கு 124க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு நல்ல காலேஜ் அட்டானமஸ் சென்னையில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 149.9க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் எஸ்சி, எஸ்டிக்கு 122.5க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அருமையான கல்லூரி. அடுத்து 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஆவரேஜாக எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு 160.9க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். எஸ்சி, எஸ்டிக்கு 138.3க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3701 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி அட்டானமஸ் கல்லூரி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 154க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சி, எஸ்டிக்கு 121க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம், நல்ல கல்லூரி, அட்டானமஸாக மாறி இருக்குது. ஸோ 144.3க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். அண்ட் எஸ்சி, எஸ்டிக்கு போன வருஷம் எதுவும் அலோகேட் ஆகலை, இந்த வருஷம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது 2734 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்என்எஸோட செகண்ட் கேம்பஸ் அட்டானமஸ். இதுவும் வந்து 160.3க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். அண்ட் எஸ்சி, எஸ்டிக்கு 121 இருந்தாலே கிடைக்கும். பெரும்பாலும் இதில் வந்து 100 கட் ஆஃப் இருந்தாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ இதுவுமே நல்ல கல்லூரி, வளர்ந்து வர கல்லூரி. ஸோ இதுவுமே ஆவரேஜாக எம்பிசி, பிசி, ஓசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 121க்கு மேலே இருக்கணும். எஸ்சி, எஸ்டிக்கு 106.5 இருந்தாலே கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 154.4க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் எஸ்சி, எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்துஸ்தானோட செகண்ட் கேம்பஸ். இது ஒரு அட்டானமஸ் கோயம்புத்தூர். ஸோ 168.1க்கு மேலே இருந்தால் கிடைக்கும் ஆவரேஜாக. எஸ்சி, எஸ்டிக்கு 120.5க்கு மேலே இருந்தால் கிடைக்கும் ஆவரேஜாக. ஸோ அடுத்து 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ். இது ஒரு பரவாயில்லையான கல்லூரி.
162.9 எம்பிசி பிசி ஓசிக்கு ஆவரேஜாக இருந்தால் கிடைக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 141 புள்ளி மேலே இருந்தால் கிடைக்கும் ஆவரேஜாக. 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி, இதுவுமே கிடைக்கிறது கஷ்டம்தான் பாருங்கள். 172.9 இருந்தால் இது கிடைக்கும், அதுக்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கெல்லாம் 142.5க்கு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அதுக்கு மேலே இருந்தால் கிடைக்கும். சரி, 142.5க்கு மேலே. 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகரில் இருக்குது, இதுவுமே நல்ல காலேஜ், அட்டானமஸு. 145.4க்கு மேலே இருந்தால் கிடைக்கும் ஆவரேஜாக எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, பட் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4971 சென்ட் சேவியர் கேத்தலிக் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், இதுவும் அப்படி தான். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 159.5க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலைன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம், பயப்படாதீங்க. அதில் சீட்டு ஃபில் ஆகலை அப்படிங்கிறதும் வச்சுக்கலாம், இல்லைனா அலோகேட் ஆகலைன்னு வச்சுக்கலாம். அடுத்தது 1452 பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவுமே 159.5 இருந்தால் ஆவரேஜாக கிடைக்கும், அதுக்கு மேலே சிஎஸ்சி. அண்ட் அதர் தென் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஆவரேஜாக இங்கே கிடையாது, பட் இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1307 ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, ஸோ இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி. 152.6 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், அடுத்து எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக 132க்கு மேலே இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்இடி ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி 4955, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 158.3க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 126, எஸ்சிக்கு மட்டும் தான் அலோகேட் ஆகிருக்கும், இதுக்கு அலோகேட் ஆகலை. ஆவரேஜாக 120க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3805 தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர், ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 142.1க்கு மேலே இருந்தாலே கிடைக்கும் ஆவரேஜாக எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கெல்லாம். அதர் தென் தட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 101 ஆவரேஜாக இருந்தாலே கூட கிடைக்கும். அடுத்து 1408 ஐஎஃப்இடி விழுப்புரம், இதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. 148.8 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்கும் எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, ஸோ அலோகேட் ஆகலைன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். 2621 இஆர் பெருமாள் மணிமேகலை கிருஷ்ணகிரியில் 2 காலேஜ் தான், ஸோ இது கொஞ்சம் பரவாயில்ல இந்த காலேஜ். 143.8 அதுக்கு மேலே இருந்தால் கிடைக்கும் ஆவரேஜாக எம்பிசி பிசி ஓசிக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 106.5 இருந்தால் கிடைக்கலாம். அடுத்தது விவேகானந்தா ஃபார் உமன்ஸ் காலேஜ் 2620 அட்டானமஸ் காலேஜ், இது ஒரு நல்ல காலேஜ் தான். 143.5 ஆவரேஜாக இருந்தால் எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்குலாம் கிடைக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 111க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2741 பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 136.8 ஆவரேஜாக கட் ஆஃப் எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு, அதுக்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 119.5 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மேலேயே கிடைக்கும். 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பி திருச்சிராப்பள்ளி, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 156.9க்கு வந்து அதுக்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 112க்கே அலோகேட் ஆகிருக்கு, அதனால் அதுக்குள்ளே இருந்தாலே கிடைக்கும். 3011 பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ், ஸோ கான்ஸ்டியூண்ட் கேம்பஸ். 179.1 இருந்தாலே அதுக்கு மேலே இருந்தாலே கிடைக்கும். அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு டிமாண்டு தான், அதனால தான் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 154 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், இது ஒரு கான்ஸ்டியூட் கேம்பஸு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 171.1க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். ஆவரேஜாக எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 140க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அடுத்தது 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், அதுக்கு முன்னாடி ஒன்று விட்டு பாருங்கள், வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை கொல்கட்டா அந்த ஹைவேல இருக்கிறது. 1237 கவுன்சிலிங் கோடு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 148.6க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 109க்கே கிடச்சிரும். அடுத்து 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 170.5க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்குது. அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 142.7க்கே கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் 5 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங், இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கிற காலேஜ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 155.8க்கு ஆவரேஜாக எம்பிசி பிசி ஓசி கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 141.5 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1110 பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 140.8க்கு ஆவரேஜாக கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 103க்கே கிடச்சிருக்கு. அடுத்தது 3805 தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர், இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். 142.1க்கு மேலே இருந்தாலே ஆவரேஜாக கிடைக்கும். பாருங்கள், பிசி எம்பிசிக்கெல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும் இதுலாம். ஸோ அடுத்தது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 101க்கு கூட கிடச்சிருக்கு, ஆவரேஜாக கிடைக்கும். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் 2634, இதுவுமே அருமையான ஒரு கல்லூரி தான். ஸோ 119.3 இருந்தாலும் இதில் கிடைக்கும்.
அதுக்கு மேலே இருந்தாலே கிடைக்கும், அதுக்கு கீழே இருந்தாலும் கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சிக்கு 129 இருந்தாலே கிடச்சிரும். அடுத்து வந்து 3806 EGS பிள்ளை. ஸோ இதுவுமே ரீசெண்டாக NIF ரேங்கிங்கில் வந்துச்சு. 135.6 இருந்தால் கிடைக்கும். அண்ட் அதுக்கு மேலே கிடைக்கும். அதுக்குள்ளேயும் பாருங்கள் எம்பிசி பிசிக்கெல்லாம் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கிடச்சிரும். எஸ்சி எஸ்சிக்கு எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கு அலக்கட்டாங்களா இருந்தாலும் 124 சராசரியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 130க்குள்ளே இருந்து 160க்குள்ளே இருந்தீங்கனாலே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுங்கிறவங்க இப்படி தான் செலக்ட் பண்ண முடியும் தம்பி. இந்த காலேஜஸ் தான் கிடைக்கும். இதையும் கீழே போனீங்கன்னா கொஞ்சம் தரம் குறைந்த கல்லூரி தான் இருக்கும். ஸோ சிஎஸ்சி ஓரியன்ட் முக்கால்வாசி நான் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து இசிஇ ட்ரிபிளின்னு வருவேன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு சாய்ஸ் பில்லிங் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் நல்ல கல்லூரி. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதுதான். சிஎஸ்சியை விட வேறு ஏதாவது கோர்ஸ் வச்சுங்க, இதை விட நல்ல காலேஜெல்லாம் கிடைக்கும். ஸோ இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.